Hi friends, this is Bhuvan. ஸோ இன்றைக்கி நம்ம ஃபோட்டோஷாப்பில் பார்க்க போகிறது க்ளோன் டூல். ஸோ இது வந்து ஒரு சூப்பரான டூல். ஆக்சுவலாக இது என்னென்னா, இது வந்து ஃபோட்டோவில் யூஸ் பண்ணுவாங்க. ஃபோட்டோவில் இப்போ பிம்பிள்ஸ்லாம் இருக்கு இல்லையா, பிம்பிள்ஸ் ஸ்கேர்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. பட் இதை வச்சு இன்னும் நிறையா வேறு விதமான ஆப்ரேஷன்ஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இதுக்கு ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா எஸ், ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பேட்டர்ன் ஸ்டாம்ப் இல்லை, ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிங்க. ஸோ என்னென்னா, இப்போ இது எந்த லேயரில் இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ லேயர் 1 செலக்ட் பண்ணிக்கிறேன் நான். இப்போது ஸ்டாம்ப் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ என்னென்னா, ஜஸ்ட் இப்போ போய் கிளிக் பண்ணால் எனக்கு எதுவும் ஆகாது. ஏன்னா குட் நாட் யூஸ் த க்ளோன் டூல் நம்ம காட்டுறோம் இல்லையா. ஸோ காட்டும் என்னென்னா, பிகாஸ் த ஏரியா டு க்ளோன் ஹேஸ் நாட் பீன் டிஃபைன்டு. ஸோ வந்து நம்ம எந்த ஏரியாவை க்ளோன் பண்ணணுங்கிறத நம்ம டிஃபைன் பண்ணால் மட்டும். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னா, ஆல்ட் ப்ளஸ் கிளிக் பண்ணி எந்த ஏரியா வேணுமோ அதை சோர்ஸ் பண்ணிட்டு நம்ம டிட்டர்மைன் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ இப்போ எனக்கு இந்த ஏரியா வேணும். இப்போ எனக்கு ஃபேஸ் வேணும் அப்படின்னா, இப்போ நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைஸ் வந்து பெருசாகும் நம்மளுக்கு. ஸோ இந்த இடம் எனக்கு வேணும், செலக்ட் பண்ணிடுச்சு, ஓகேங்களா. இப்போ என்னென்னா, ஒப்பாசிட்டி நம்ம டிட்டர்மைன் பண்ணிக்கலாம் எந்த அளவுக்கு வேணும் அப்படிங்கிறது. இப்போ நான் ஒப்பாசிட்டி எனக்கு கம்மியாக வேணும், ஏன்னா அந்த இமேஜ் பின்னாடி இருக்க மாதிரி எனக்கு எஃபெக்ட் வேணும். ஸோ இப்போ பாருங்கள், ஓகேங்களா. இது என்னென்னா, இப்போ நான் சேம் லேயர்லேயே க்ரியேட் பண்ணியிருக்கேன். இல்லை வேறு லேயர் வேணும்னா இன்னொரு லேயர் நான் க்ரியேட் பண்ணி பண்ணணும், சரிங்களா. இப்போ பாருங்கள், இப்போ இந்த லேயர் இருக்குது, இந்த லேயர் நான் கீழே கொண்டு வந்துடுறேன். ஓகே, இப்போ இந்த லேயரில் வச்சு அகைன் நான் க்ளோன் பண்ணிக்கிறேன். ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி லெஃப்ட் மவுஸ் வந்து கிளிக் பண்ணணும், ஓகேங்களா. ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ நான் ஆக்சுவலாக பின்னாடி வச்சு பண்ண போகிறேன். சாரி, ஆக்சுவலாக இன்னும் லேயர் அந்த லேயர் செலக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த லேயர் எனக்கு வேணும். என்ன ஆச்சுன்னா, இப்போ ஆக்சுவலாக இந்த லேயர் இருக்கு இல்லையா, இதில் வந்து இன்னும் கொஞ்சம் ஒயிட் ஸ்பேஸ் இருக்குது. அதனால என்ன ஆச்சுன்னா, உங்களுக்கு பின்னாடி ஹைட் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக க்ரியேட் ஆகிருக்கு, ஓகேங்களா. ஸோ அதான் சின்ன கன்ஃபியூஷன். ஸோ என்னென்னா, ஜஸ்ட் இந்த ஒயிட் மட்டும் செலக்ட் பண்ணி நான் டெலிட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், ஓகேங்களா. ஸோ வந்து இப்போ க்ளோன் டூல் இந்த மாதிரி யூஸ் பண்ணி பார்த்தோம். இன்னும் வேறு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம், ஓகேங்களா. ஸோ இப்போ ஹைட் பண்ணி விட்றேன். இப்போ எனக்கு இந்த லேயர் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஹியர் கம்ஸ் த கார்ஜியஸ். ஓகே, ஸோ என்னென்னா, இவங்களை வச்சு இன்னொன்று ஒரு சின்ன பயங்கர எஃபெக்ட் பண்ணி காட்டுறேன். ஓகே, ஸோ என்னென்னா, இப்போ எனக்கு இந்த இவங்களோட கண்ணை செலக்ட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி சைஸ் எவ்வளோக்குன்னு பார்த்துக்கிறேன். ப்ரெஷ் சைஸ் எனக்கு கொஞ்சம் குறைக்கணும். ஓகே, இப்போ க்ளோன் பண்ணிக்கிறேன். என்ன ஒரு விஷயம்னா, நீங்கள் ஒர்க் பண்ணும்போது ஒரு நியூ லேயரில் ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா ஒரிஜினல் லேயர் அஃபெக்ட் ஆகாது. ஸோ ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிங்க. ஓகே, மறுபடியும் இந்த லேயர் போய்க்கிறேன். இப்போ இந்த கண்ணை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். அது ஏன் அப்படின்னா, இப்போ நான் இங்கேருந்து பண்ணேன்னா, இங்கேருந்து அந்த கண் எந்த டிஸ்டன்ஸ் இருந்துச்சோ அதே டிஸ்டன்ஸில் மறுபடியும் வரையும். ஸோ எனக்கு அப்படி வரக்கூடாது. என்னென்னா, எனக்கு எந்த ஏரியா வேணுமோ அந்த ஏரியா புதுசாக வேணும் அப்படின்னா மறுபடியும் இன்னொரு கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, இந்த இமேஜ் உங்களால் ரொம்ப நேரம் பார்க்க முடியாது. என்னென்னா கன்ஃபியூசிங்காக இருக்கும். கண் எங்கே இருக்குன்னே உங்களுக்கு குழப்பம். ஓகே, ஸோ அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி.
ஓகேங்களா. இது ஒரு எஃபெக்ட்டு. அப்போ ஆக்சுவலாக நான் இது சொன்னேன் இல்லையா, அதாவது பிம்பிள்ஸ் ரிமூவ் பண்ணலாம், ஸ்கேர்ஸ் ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கிறது. அது ஆக்சுவலாக என்னென்னா இமேஜை வந்து என்ஹான்ஸ் பண்ணுற டெக்னிக். ஸோ அது உங்களுக்கு தனியாக ஃபோட்டோஷாப் ட்ரிக்ஸில் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே.